கொஞ்சம் நம்ம லைஃப்பை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஈகோ, செல்ஃபிஷ்னஸ்ஸு, வன்மம், ட்ரோலு, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, பிரேக்கப்பு, சுற்றி லைஃப்பில் நடக்கிற நிறையா ப்ராப்ளம்ஸ், துரோகம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்ற நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றிட்டே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், இதெல்லாம் பல வருஷமாக இருக்குது. நம்ம உலகமே இப்போ நெகட்டிவிட்டியை மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணுது. கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து தான் பார்ப்போமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த 2026 எலெக்ஷன் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம கான்ஃபிடென்ட்டை உடைக்கவும் கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவாக இருந்தோன்னா நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்மளை நெகட்டிவாக ஆக்க ட்ரை பண்ணாலுமே, கான்ஃபிடென்ட்டை உடைக்க ட்ரை பண்ணாலுமே, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லையும் கான்ஃபிடென்ட்டை லாஸ் பண்ணாமல் பாசிட்டிவிட்டியை இழக்காமல் ஒருத்தர் ஜெயிச்சு காட்டினார். இன்னும் ஸ்ட்ராங்காக தோண ஆரம்பிச்சிச்சு. நம்ம பல வருஷமாக நெகட்டிவிட்டியோட மட்டும்தான் இருக்கும். எதுவும் பெருசாக மாறலை. கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து தான் பார்ப்போமே, ஒன்றும் குறைஞ்சிடலாம் மாட்டேன் இப்படி இருக்கிறதுனால. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் இப்படி மாறுவீங்க அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். நான் இன்னும் பாசிட்டிவாக உணர்வேன்.